வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாஸ் காட்டும் அண்ணாமலை, வீத லீடர்ஸில் இணைய காத்திருக்கும் மாற்று கட்சியினர். யாருப்பா அந்த மாற்று கட்சியினர் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்கலாமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர். ஆனால் திமுக ஆட்சி முடிந்த பிறகு தமிழகம் முழுவதும் திமுக கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினாரா? இல்ல அடுத்தடுத்த கைதுகள் திமுகவினர் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் அதிரடி காட்டுறாரு. அனிதா ராதாகிருஷ்ணனில் இருந்து ஜென்சி இளைஞர்கள் வரைக்கும் அடுத்தடுத்த கைதுகள். யாரையாவது போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தாரா? இல்ல தமிழகத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 4 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. யாரையாவது போய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கின்றாரா? இப்போ திமுகவினுடைய அடுத்த முகமாக அறியப்படுகின்றவர் உதயநிதி ஸ்டாலின் தான். விஜய் அவர்களுக்கு இளைஞர் பட்டாளமானது ஆதரவாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துவதை தவிர வேற வழி இல்லைன்னாங்க. ஆனால் உங்க எல்லாருக்குமே தெரியும், சபரிவர்மன் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. சிறை காவலர் அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு பெரிய பிரச்சனை தமிழகம் முழுவதும் வெடித்து கிளம்பிச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது யாரு? கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது இப்படி தலைமறைவு வாழ்வு வாழ்ந்ததே கிடையாது. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதிரடியாக களத்தில் இறங்குவாங்க. ஆனால் சபரிவர்மன் வீட்டுக்கு போனது நம்ம கனிமொழி தான், கீதா ஜீவன் தான், அனிதா ராதாகிருஷ்ணன் தான். எங்க போனாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின்? நேத்து கூட கஸ்டடி மரணம், நேத்து கூட கீதா ஜீவன் தான் போனாங்களே கண்டி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எங்கனே தெரியல. அதிமுக கூட இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து மாவட்டந்தோறும் போராட்டத்தை அணிதினமும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக எங்கேயாவது போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? கலைஞர் நூற்றாண்டு விழாவோடு நிறுத்திக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துடைய புகழ் பாடுறது மட்டும்தான் திமுக ஓட்டு வாங்குறதுக்கு ஒரே வழியா? உதயநிதி ஸ்டாலின் எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டாரா? ஒண்ணுமே இல்ல. சென்னையிலிருந்து பக்கத்துல கும்மிடிப்பூண்டி 3 வயசு குழந்தைய கற்பழித்து முட்புதாரில் வீசிட்டு போனாங்க. நேரா போய் சந்திச்சிருக்கலாம் இல்ல? கோவில 10 வயசு சிறுமி, எவ்வளோ பெரிய மேட்டர் ஆச்சு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் போனாருங்களா? நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எதற்காக பதுங்கி நிற்கின்றார்? மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கக்கூடிய தொண்டர்களுடைய பின்புலமாக உதயநிதி ஸ்டாலின் வராத பொழுது அவரை நம்பி இந்த அரசாங்கத்தை எப்படி எதிர்ப்பது? அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் அணி அணியாக வெளியேறுகின்றார்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனை தொடர்ந்து இப்ப திமுகவிலும் அடுத்தடுத்த கவுன்சிலர்களும் மாவட்ட செயலாளர்கள் கூட கட்சி விட்டு வெளியேறுகின்றார்கள். இதையெல்லாம் தடுக்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் அதிரடியாக களமிறங்க வேண்டும். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? ஜனநாயக படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதா இருக்கலாம், இல்ல கஸ்டடி மரணங்களா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு தலைமறைவு வாழ்வு வாழ்கின்றார். உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜயை பார்த்தா என்ன பயம்? திமுக போராட்ட களத்தில் பூத்த மலர்னு சொல்லுவாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் எங்க? ஸ்டாலின் அப்படி இல்லையே, கலைஞர் அப்படி இல்லையே. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்ட வேண்டியவர் போய் அமைதியா பதுங்கி கொண்டிருக்கின்றார்? அதனால திமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேர் விலகுகின்றார்கள். ஏற்கனவே ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது, திமுகவில் 1000 ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. அதுல 400 ஒன்றிய செயலாளர்கள் தவியகாவுக்கு தாவிட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் களம் வேறு மாதிரி இருக்குது, பதுங்குற மாதிரி இருக்கிறது, பயம் கொண்ட மாதிரி இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல. சட்டமன்றத்தில் வீராவேசம் காட்டினவரு களத்துல ஆள் இல்லையே. அதனால இந்த கட்சி மீது நம்பிக்கை இழந்திருப்பதனால மாற்று கட்சிக்கு தாவும் திட்டத்தில் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல 23 கவுன்சிலர்கள் பதவி விட்டு போயிருக்காங்க. அங்க மாநகராட்சியில் பெரும்பான்மை இழந்து நிற்கிறது திமுக. ஏன்னா காங்கிரஸ் உறுப்பினர்களும் இப்போ திமுக ஆதரவு இல்லை. இப்படி ஒட்டுமொத்த பேரும் பதவி விலகிற தருணத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேக் போனா வந்து நிக்கணும். ஆனா அவர் வெளியே தலை காட்டவே இல்லை. திமுக கரைகிறது. இப்படி கரைகின்ற திமுகவை அப்படியே தன் கட்சியில சேர்த்து விட வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கின்றார். அது மட்டும் இல்ல, அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 17ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறினவர்களை சேர்க்கலாமா சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அருள் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவினரை
சேர்க்கக்கூடாது என்ற முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அருளை பொறுத்த வரைக்கும் தவேகாவுக்கு போலான்னு நினைக்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாசனுடைய இன்ஃபுளுன்ஸ் ஆனது தவேகாக்குள்ள இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொல்லிட்டாங்க, அருள் அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது ஒருத்தர் தவேகாக்கு வந்தாங்கன்னா சேர்க்காதீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ராமதாஸை நம்பி போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் சேப்பாரா என்று தெரியல. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து ஒரு பிரிவினர் அந்த கட்சி விட்டு விலகுகின்ற முடிவில் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகமானது ஆதரிக்கல. திமுக எதிர்ப்புல வளர்ந்தது பாமக. திமுக பக்கம் அவங்க போக விரும்பல. ஆனா பாமக அருளை பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் அணுகி உங்க ஆட்களை அப்படியே நேரடியா அதிமுக திமுக இணைத்து விடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களாம். எடப்பாடியுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டாராம். ஆனா நாங்க எங்க நிர்வாகிகிட்ட கேட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்றோம் அப்படின்னு பாமக அருள் அவர்கள் சொல்லிட்டாராம். இப்ப அருளுக்கு ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது. ஒன்னு, அண்ணாமலை கட்சியில சேர வேண்டியது. ஏன்னா விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தான் அப்படின்னு செய்திகள் பரவி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே தீர்ந்து போன கட்சியும் ஏற்கனவே தீய சக்தியுமா இருக்கக்கூடிய திமுகவை மக்கள் விரும்ப மாட்டாங்க. முடிஞ்சு போன அத்தியாயம். அங்க போய் முட்டி மோதுவதை விட புதுசா களத்துக்கு வருகின்ற அண்ணாமலை கட்சியில சேர்ந்தோம்னா பொறுப்புகள் கிடைக்கும், அப்படியே முன்னேறிடலாம் அப்படின்றது பாமக அருள் அவர்களுடைய நம்பிக்கை இருக்குது. அதனால பெரும் படையுடன் காத்திருக்கிறாரு. இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அருளை தன்னுடைய வீத லீடர்ஸ் அமைப்புல இணைக்கணும். அதே மாதிரி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பதவி விட்டு விலகி இருக்கின்றார். நேற்று செங்கை ராமச்சந்திரன் எடப்பாடிக்கு ரொம்பவே நெருக்கம். என்னமோ தெரியல, மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. எனக்கு தெரிந்து கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஐடி விங்ஸ் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்தோம்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஐடி விங்ஸ் தான் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. அதனுடைய செயல்பாடுகள் மீது எனக்கு அதிருப்தி இருக்கிறது. இன்னும் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதனால ஐடி விங்ஸ் பொறுப்பை ராஜ் சத்தியன் மாய்பாய் பாண்டியன் கிட்ட மாத்திட்டாரு. இந்த ஐடி விங்ஸ் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ராஜ் சத்தியன் மற்றும் செங்கை ராமச்சந்திரன் கிட்ட இருந்தது. செங்கை ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக நல்ல பொறுப்புல தான் இருந்தாரு. மாணவர் அணி செயலாளராக இருந்தாரு. மண்டல மற்றும் மாநில பொறுப்புல பாத்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவராகவும் இருந்தாரு. ஆனா இத்தனை பதவிகளை வகுத்த அவரு இப்ப எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இழந்து அந்த கட்சி விட்டு விலகி இருக்கின்றார். எல்லாமே அம்மா தாங்கிறாரு. அவங்க அப்பாவை அடையாளம் கண்டுபிடித்ததா இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினதா இருக்கலாம். இன்னைக்கு மாணவர் அணி செயலாளராக அதிமுகவில் பெரும் பதவியில் இருந்தது அத்தனையும் அம்மா தந்தது, எடப்பாடியார் தந்தது என்று சொல்றாரு. ஆனால் என்னுடைய அடையாளம் அதிமுக. நான் அதிமுக விமர்சித்து விட்டு வெளியே போக விரும்பல. அதனால இப்போதைக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கனத்த இதயத்துடன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து விலகி நான் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை தொண்டன் பொறுப்பில் இருந்தும் விலகுகின்றேன் அப்படின்னு செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வெளியே வருகின்றார். அது மட்டும் இல்ல, இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக யாரு வந்தாலும் சேர்க்காதீங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கின்றாரா. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அதே மாதிரி கட்சியின் முக்கிய நிர்வாகி இருக்கலாம், யாரு வந்தாலும் சேர்க்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கின்றாராம். இப்போ வேற கட்சிக்கு மாறுகின்ற மூடில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் அப்படியே தேங்கி நிற்கின்றார்கள். திமுகவிலிருந்து விலகுகின்றார்கள், பாமகவிலிருந்து விலகுகின்றார்கள். இப்போ இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க வேண்டியது அண்ணாமலை. அப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? சிம்பிளான ஒண்ணு. கட்சி பெயர் இது, கொடி இது, மாநாடு இப்ப நடத்த போறோம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறோம். உள்ளாட்சி தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க, இந்த விஷயங்களை விரைவாக அண்ணாமலை செய்தார்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இப்படி மாற்று கட்சிக்கு போனோம்னு சொல்லிட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவங்க, தலைமை மீது நம்பிக்கையற்று எந்த கட்சிக்கு போலாம் என்று குழப்பத்துடன் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேத்தே நம்ம பேசியிருந்தோம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அதுல ஒரு தலைமை தொண்டன் தான், அவர் கட்சி தலைவர் கிடையாது. ஆனாலும் மாவட்டம் தோறும், ஒன்றியம் தோறும், இரண்டாவது மாநில பொறுப்புகளிலும் நிர்வாகியை போட்டான்னு வச்சுங்களேன். அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீத லீடர்ஸ்ல இணைய வேண்டும் நினைக்கிறவங்களை கட்சியில் இணைப்பாங்க. அதனால நிர்வாகிகள் தான் மிக மிக முக்கியம். கட்சியில தொண்டர்கள் சேர்ப்பதா இருக்கலாம், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதா இருக்கலாம், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் வேணும், அதுக்கு பொறுப்பை நியமிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப அண்ணாமலை பெரிய முடிவெடுத்திருக்கின்றார். என்ன முடிவு என்று பார்க்கும்போது,
ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் கட்சி பெயர், கொடி எல்லாவற்றையும் அறிவிக்க போறார். அதையெல்லாம் தாண்டி செப்டம்பர் மாசத்துல மதுரை அல்லது திருச்சியில் வந்து மாநாடு நடத்த போறாரு. ஸோ இந்த அறிவிப்பு வந்ததுனால இன்னைக்கு அதிமுக, திமுக மற்றும் தவேகாவுக்கு தாவ வேண்டும் என்று நினைக்கிற பாமக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அண்ணாமலையுடைய கட்சியில் இணையலாம் என்று நினைக்கின்றார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஏதோ பாமக, திமுக, அதிமுக இருக்கிறவங்க தான் வந்து அண்ணாமலை கட்சிக்கு வராங்க நினைக்காதீங்க. தவேகாவில் இருந்தும் அண்ணாமலை கட்சிக்கு வராங்க. எதுக்கு தெரியுமா? அதாவது இப்பதான் லேட்டஸ்டா வீட்டு வசதி துறையினுடைய வாரியத்துக்கு ஒருத்தர் தலைவராக போட்டாரு நம்முடைய விஜய் அவர்கள். அதே மாதிரி பாடநூல் கழகத்துக்கு ஒருத்தர் தலைவராக போட்டார். இப்படி மாவட்ட செயலராக இருந்து தவேகா கட்சிக்கு உழைச்சவங்களுக்கெல்லாம் வாரிய பதிவு கிடைக்குது. இன்னும் ஒரு 5 வாரியங்கள் இருக்குதான். அந்த 5 வாரியங்களுக்கு தவேகால் இருக்கிறவங்க வந்து தவம் இருக்கிறாங்களாம். எங்களுக்கு கிடைக்காதா, உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கட்சியில் நான் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், அதே மாதிரி ரசிகராக இருந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கேன், மக்கள் மன்றமாக இருக்கும்போது என்னென்ன வேலை பார்த்துருக்கேன், இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு ஃபைல் பண்ணி அமைச்சர்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தவேகா கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் முன்னெடுக்கின்றார்களாம். அதனால அமைச்சருடைய பிஏவை வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ள போட்டுக்கிட்டு அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று அடமுடிக்கின்றார்களாம். உடனடியாக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரன் எவன் வந்தாலும் சரி, எதுக்கு வரான், என்னத்துக்கு வரான், அவன் ஃபைல் கொடுத்தான்னா அந்த ஃபைலை பாரு, கோரிக்கை மனுக்களை பாருங்க, அதற்கு பிறகு எங்களை சந்திக்க விடுங்க. ஏன்னா கட்சிக்குள்ள பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாரிய பதவிகளை நம்ம சொல் பேச்சை கேட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வாரி கொடுத்துள்ள. அவருக்கென்று யாரு கட்சிக்காக உழைத்தாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால நம்ம கிட்ட வந்து கோரிக்கை வச்சு, உங்ககிட்ட தானே கோரிக்கை வச்சேன், நிறைவேற்றினியா அப்படின்னு சொல்லிட்டு கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதனால என்ன கோரிக்கை, எதற்காக வராங்க பார்த்துட்டு என்ன சந்திப்பதற்கு அனுமதிங்க அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் வந்து அவங்களுடைய பிஏ கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுருக்காங்களாம். இந்த மாதிரி ஆர்டர் போட்டதுனால தவேகாவில் உழைச்சவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னடா கேட்டோம், ஆட்சிக்கு வந்திருக்குது, கடந்த காலத்தில் காசை ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம், கட்சிக்காகவும் மன்றத்துக்காகவும் செமையா செலவு பண்ணியிருக்கோம், ஏதாவது கான்ட்ராக்ட் வேலை கொடு, கட்சிக்குள்ள நல்ல பொறுப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் சாராய கடைக்கு பார் எடுக்கிறதுக்காவது அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டா கூட யாரையும் சந்திக்க முடியாத தருணமா. அதனால இந்த கட்சிக்கு உழைச்ச அவ்வளவுதான். அதிமுக வந்தா கொடுப்பாங்க, திமுக இருந்து வந்தா கொடுப்பாங்க, ஆனா நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அதிருப்தியில் இருக்கின்றார்களாம். சோ இந்த அதிருப்தியாளர்களையும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கலாம். இப்போ தவேகாவில் அதிருப்தி அடைந்தவங்க வந்து அதிமுக பற்றி தெரியாது, அதே மாதிரி திமுக பற்றி தெரியாது, விஜய் மட்டும்தான் தெரியும், அவருடைய அரசியல் மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம விஜய் விட வயசுல ரொம்ப சிறியவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய அரசியல் தெரியும். அதனால திமுக அதிமுகவை நோக்கி போறதை விட அண்ணாமலையை நோக்கி தவேகா காரங்க வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. சோ இவங்களை எல்லாம் இழுக்க வேண்டும் என்றால் நாம கட்சி பேரையும் கொடியும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி மாஸ் காட்டுறாராம். யாரும் எந்த பக்கம் போயிடக்கூடாது, அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. அதனால வீத லீடர்ஸ்ல இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்க. நாம செப்டம்பர் மாதம் மாநாடு போட போறோம், கட்சி பெயரை அறிவிக்க போறோம். அதற்குள்ளாக எல்லாரும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு என்பதை பற்றி நான் வாய்மொழி உத்தரவாக சொல்லிடுறேன். யாரும் எங்க போக வேணாம், நம்ம கட்சியில் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கி இருக்கின்றாராம். அதனால திமுக மற்றும் அதிமுக இருந்து விலகிறவங்க, பாமக இருந்து விலகிறவங்க, தவேகா இருந்து விலகிறவங்க அண்ணாமலையை நோக்கி வருகின்றார்களாம். மாற்று கட்சியினர் இப்படி அணிவகுத்து வருவதன் காரணமாக கட்சி பெயரை வேகமாக அறிவிக்கின்றாராம். இல்லைன்னா 50 லட்சம் பேர் சேரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாராம். இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் விதமாக கட்சி கொடி பெயரை அறிவிக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில். சரி, கட்சி கொடி அறிவித்த பிறகு அவருடைய கட்சி எவ்வளவு வேகமாக வளர்கிறது, அதிருப்தியாளர்களை எப்படி அள்ளி கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு, அவங்களை வச்சு எப்படி கட்சியை வளர்க்கிறார் என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நம்முடைய அண்ணாமலை கட்சியானது விஜய் கட்சியை வீழ்த்துமா என்ற கருத்தையும் நீங்க சொல்லுங்க. நன்றி.